Orthogonal matrix definition. A square matrix A is called orthogonal if A transpose A equal to I or A transpose equal to I. ரெண்டுமே சேம் தான். இது வந்து ஆர்த்தோகனலுக்கான கண்டிஷன். A transpose equal to I. இது ஈக்குவலண்டா இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. That is A transpose equal to AI, A power minus 1. This is nothing but இந்த A அங்க போகும்போது A inverse போகும். Therefore இதுக்கு ரெண்டு கண்டிஷன். A transpose A நாலும் A equal to I அப்படினாலும் அது ஆர்த்தோகனலோட கண்டிஷன் தான். A transpose equal to A inverse அப்படினாலும் அது ஆர்த்தோகனலோட கண்டிஷன் தான். இந்த கண்டிஷன் must be மேட்ரிக்ஸ் must be ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். இதான் வந்து சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் must be ஸ்கொயர் and transpose of the matrix equal its inverse. Transpose பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ்க்கு இது equal its inverse. இந்த கண்டிஷன் தான் அகைன் கொடுத்துருக்காங்க. ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஆர்த்தோ நார்மல். இங்க வந்து ரோஸும் காலம்ஸும் எப்படி இருக்கும், ஆர்த்தோ நார்மலா இருக்கும். ஆர்த்தோ நார்மலோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆர்த்தோ நார்மல் படிக்கும்போது படிக்கலாம். இப்போ எலமெண்ட் வைஸ் மீனிங் பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் டிஃபரெண்ட் ரோஸ் ஜீரோவா இருக்கும். டாட் ப்ராடக்ட் ஆஃப் சேம் ரோ இட்ஸ் ஈக்குவல் டு 1. And some important properties are A transpose equal to A inverse, the given condition, and determinant of an orthogonal matrix is plus or minus 1. ஒரு orthogonal matrix க்கு determinant find out பண்ணோம்னா அது வந்து plus 1 இருக்கலாம் அல்லது minus 1 இருக்கும். If A orthogonal இருந்ததுன்னா A transpose இப்படிதான் இருக்கும், orthogonal தான் இருக்கும். Product of two orthogonal matrices is orthogonal. And inverse of orthogonal matrix is orthogonal. Columns form an orthonormal set. Columns rows அப்படினாலே இது orthonormal தான். அதோட explanation later பார்க்கலாம். Just இப்போ இதை மெமரி பண்ணிக்கோங்க. Columns or rows form an orthonormal set. இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா தெரியும், 1 0 0 1 ஃபார்மேட்ல இருக்கும். ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ்னா இதான் ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, இங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா இப்படின்னு இருக்கிறது தான் ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏஐ. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஏக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஏ டிரான்ஸ்போஸ்க்கு நமக்கு சேம் வேல்யூ தான் வரும் இல்லையா, ஏன்னா இங்க 0 1 1 0 தான் இருக்கு. therefore ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 0 1 1 0 தான் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது யூ கெட் ஐ தான் கிடைக்கும். நமக்கு ஒன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் ஆன்சரா வரும். therefore இட் இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அண்ட் இன் ஹியர் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்றது தான் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன பண்றோம், ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணா ஐ வருதான்னு பாக்குறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரியும்ல, ஃபர்ஸ்ட் இந்த நம்பரையும் நெக்ஸ்ட் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதையும் 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 பண்ண போறோம். ஸோ யூ கெட் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். நீங்க இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்திருக்கும். இங்க காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ திஸ் வேல்யூ பிகம் 0, திஸ் வேல்யூ பிகம் 0. இங்க 1 1 கிடைக்கும். பிகாஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 தானே. ஸோ 1 1 கிடைக்கும் போது உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். therefore this rotational matrix is orthogonal. அண்ட் எக்ஸாம்பிள் 3யும் ஈஸி தான், போட்டு பார்த்தா ஈஸியா வந்துடும். ஏ வந்து ஆர்த்தோகனல்னா ஏ இன்வர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ இன்வர்ஸ்க்கு ஏ டிரான்ஸ்போஸ் தானே, அதான கண்டிஷன். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5. இதுவும் ஈஸி தான், பட் நம்ம வந்து பொறுமையா உட்காந்து செஞ்சு பார்க்கணும். ஏ இதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 0 0 1ன்னு வந்து நிற்கும். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கிறதுனால கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஆர்த்தோகனல்னு போட்டுக்கலாம். இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்பவுமே ஆர்த்தோகனலா தான் இருக்கும். அண்ட் ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் அன் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஒரு கண்டிஷன், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணா ஆன்சர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலான்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் தான். அதே மாதிரி இன்வர்ஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸும் ஆர்த்தோகனல் தான். therefore இதோட ஆன்சர் இஸ் ட்ரூ. அண்ட் எக்ஸாம்பிள் 9, இதுல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நாட் ஆர்த்தோகனல் தான் வரும். ஏன்னா ஏ டிரான்ஸ்போஸ், ஏன்னா இங்க 1 0 1 1 0 1 இருக்கு. ஸோ இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்காது. therefore இட் இஸ் நாட் ஆர்த்தோகனல். ஏ ஆர்த்தோகனல் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஆர்த்தோகனல்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இன்வர்ஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் செட் இஸ் ஆர்த்தோகனல்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.
Next question 11th one, example 11. Eigenvalues of an orthogonal matrix have modulus 1 now. ஒன்னான்னு கேட்டிருக்காங்க, அது ட்ரூ தான். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ட்ரூ. லாஸ்ட் எக்ஸாம்பிள், மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் A transpose A equal to I is called a orthogonal matrix இல்லையா? இது given condition, basic condition. now comparison பார்த்துக்கலாம். இல்ல ஆர்த்தோகனல் நம்ம இதுக்கு முன்னாடி சிமெட்ரிக்கு ஸ்கியூ சிமெட்ரிக்லாம் நம்ம படிச்சோம். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இங்க போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் யூனிட்டரி படிக்கல, இனிமே தான் படிப்போம். ஆர்த்தோகனல்னா A transpose equal to A inverse, சிமெட்ரிக்கோட கண்டிஷன் A transpose equal to A, ஹெர்மிஷியனோட கண்டிஷன் A star equal to A. கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலயுமே எண்ட்ல வந்து இந்த கம்பாரிசன் இருக்கும், மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. சிமெட்ரிக்னா A transpose A, ஹெர்மிஷியனா A star A, ஆர்த்தோகனல் இப்பதான் பார்த்தோம் A transpose equal to A inverse. and now unitary நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். யூனிட்டரி அதோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா A star equal to A inverse.